எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அம்பிகா. இப்போ நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4ல் நான் ஓவரால் ரேங்க் வந்து 1914, கம்யூனல் ரேங்க் வந்து 668 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி படிக்கணும்னு சொல்ல வரேன். நான் 2017லேருந்து படிக்கிறேன். இவ்வளோ வருஷம் படிக்கிறீங்களே, இவ்வளோ வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவ்வளோ நாள் ஆகாது. எனக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு மெத்தடே தெரியாமல் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கல்கி பேட்ச் 2023ல் போட்டேன். அதுக்கப்புறம் தான் எப்படி படிக்கணுன்ற அந்த மெத்தடே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து வேர் டு ஸ்டடின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ அதில் சிலபஸில் எதை எங்கெங்கே படிக்கணுன்றதையும் சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சமரன் டெஸ்ட்டு, திரும்ப வந்து ஏனி டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் கண்டினியூவாக ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணது வந்து ஜேபி சார் வந்து கைட் பண்ணாங்க. அவங்க கையில் பேப்பரை வாங்கணுன்றதுக்காகவே நாங்கள் நிறைய படிச்சுட்டே வந்தோம். கரண்ட் அஃபேர் படிக்கிறதும் இங்கேயே நமக்கு இன்ஸ்டியூட்லேயே கொடுத்துருவாங்க, எதை படிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை படித்தாவே போதும். நெக்ஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னாக்கா என் வீட்டுக்காரருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் ஒரு டைமும் எப்போயாவது டெஸ்ட் எழுத வரலன்னா கொஷின் பேப்பர் கேட்டு நிற்கும் போதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக உடனே எடுத்து வச்சு கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அகாடமிக்கு தேங்க்ஸு. ஆகாஷ் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.